தென்னிந்திய திரையுலகில் புதிதாக தடம் பதித்துள்ள நடிகை மஞ்சிமா மோகன் கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர். இவர் குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் ஏற்கனவே அறிமுகமாகியுள்ளார். அவருடைய தந்தை மலையாள படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். மஞ்சிமா தன்னுடைய 3வது வயதிலேயே நடிக்க தொடங்கிவிட்டார். அவருடைய தந்தை அவரை கேமராவின் முன்பு ஓடி வரும்படி கூறியது அவர் நடித்த முதல் காட்சியாகும். இதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய 10 வயது வரை குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். பிறகு அவர் தன்னுடைய படிப்பை தொடர்ந்துள்ளார். அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகு நடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் திரைப்படங்களில் நடிப்பதை அவருடைய தந்தை விரும்பவில்லை. அதற்கான காரணத்தையும் அவர் கூறியுள்ளார். திரைப்படங்களில் கால் பதிப்பதற்காக நடிகைகள் எவ்வளவெல்லாம் போராட வேண்டியுள்ளது என்பதை கண்கூடாக பார்த்ததுதான் அதற்கு காரணம் என்கிறார். தன்னுடைய குடும்ப நண்பரும் மலையாள திரையுலகில் பணிபுரிபவருமான ஸ்ரீனிவாசனை அணுகினார். அவர் நல்ல திரைக்கதையுள்ள படத்தில் அவருக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார். இவ்வாறாக அவர் ஒரு வடக்கன் செல்ஃபி என்ற மலையாள படத்தில் நடித்துள்ளார். அத்திரைப்படம் வெளியானவுடன் அவருடைய பெற்றோர்கள் அவர் நடிப்பதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளனர். மலையாள படத்தின் வெளியீட்டை திரைப்பட டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் பார்த்துள்ளார். உடனேயே அவர் தன்னுடைய அடுத்த படைப்பான சாகசம் சுவாசக சச்சிபோ என்ற தெலுங்கு படத்தில் அவரை அறிமுகப்படுத்த அணுகினார். இது குறித்து மஞ்சிமா மோகன் மேலும் கூறுகையில், இப்படத்தில் நடிக்க ஆரம்பத்தில் எனக்கு விருப்பமில்லை என்றும், ஏனெனில் எனக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது என்பதே ஆகும். எனினும் கௌதம் வாசுதேவ மேனன் என்னை நடிக்க வைத்தார். நாக சைத்தன்யாவுக்கு ஜோடியாக நான் அப்படத்தில் நடித்தேன். படப்பிடிப்பின் போது உதவி இயக்குனர் மொழிபெயர்த்து வசனங்களை கூற நான் அதை எழுதி வைத்துக்கொண்டு நடித்தேன். நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிக்கவிருக்கும் காட்சிகளை குறித்து விளக்கி எவ்வாறு நடிக்க வேண்டும் என்று கூறுவார். டைரக்டர் கௌதம் மேனன் திரைப்படத்தில் நடிப்பது என்பது ஒரு திரைப்பட கல்லூரியில் படித்த அனுபவத்தை கொடுக்கிறது என்று கூறிய அவர் மேலும் அப்படத்தின் தமிழ் படைப்பான அச்சம் என்பது மடமையடா படத்தில் நடித்துள்ளார். அப்படத்தில் கதாநாயகன் சிம்பு குறித்து கூறுகையில், அவர் மிகவும் பழகுவதற்கு இனிமையானவர் என்றும் நடிப்பு என்பது மிகவும் இயல்பானது என்பதை உணர்த்தியவர் என்று கூறினார். கௌதம் மேனன் படம் என்றால் அது பெரும்பாலும் காதல் படமாகவே இருக்கும். எனவே காதல் காட்சிகளில் நடிக்க முதலில் தயக்கம் காட்டிய மஞ்சிமா மோகன் இயல்பான கௌதம் மேனனின் படப்பிடிப்பு அவரை மிகவும் இயல்பாக நடிக்க தூண்டியதாக கூறியுள்ளார். இத்திரைப்படம் வெளியாகி சிறிது காலம் தாழ்த்தப்பட்டது. எனினும் திரைப்படம் வெளியாகி சிறப்பாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் மஞ்சிமா மோகன் இப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கால் பதித்துள்ளார். மஞ்சிமா மோகன் தற்போது மீன் குழம்பும் மண்பானையும் படத்தை தயாரித்த துஷ்யந்தின் 2வது படத்தில் நடிக்க உள்ளார். படத்திற்கு இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை. விஷ்ணு விஷால் கதாநாயகனாக நடிக்கிறார். டைரக்டர் முருகானந்தம் இயக்குகிறார். இவர் விஷ்ணு விஷால் நடித்த கதாநாயகன் படத்தை இயக்கியவர். படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிறது.